யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறவர். சங்கீதம் சொல்லுது, உன்னை பாதுகாக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம். நம்மளை காக்கிறதற்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறாராம். இதற்கு வேதாகமத்தில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அப்போஸ்தலரில் பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற பேதுரு, காவலாளர்களுக்கு நடுவில் இருக்கிற பேதுரு, ஒரு தேவதூதன் போய் அவரை விடுவிச்சு கூட்டு வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள் சீசர் மத்தியில் கூட்டு வந்து விடுறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால், எலியா போதுங்கர்த்தாவே அப்படின்னு சொன்னும் போது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அமுச்சு எலியாவை பலப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு ராஜா சொன்னும் போது பிழையாம அதற்காக போகும்போது வழியில் நின்று ஒரு தேவதூதன் பிழையாம தடுத்திருப்பார். அப்படி தம்முடைய மக்களை ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறாராம். இன்னும் வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருடைய யோசேப்புக்கு சொப்பனத்தில் தேவதூதன் தோன்றி இந்த தேசத்துக்கு போவாத அந்த தேசத்துக்கு போய் எச்சரித்து, அப்படி தேவதூதர்கள் அநேக இடங்களில் நம்மை பாதுகாக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த தேவதூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி வேணாலும் இருந்துடலாமா? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் முடித்த பிறகு பிசாசானவன் அவரை வந்து சோதிச்சான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேலே இருந்து கீழே விழுந்துருங்க, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளை எடுக்கிறார் வேதம் சொல்லுதே, அதனால நம்முடைய தூதர்கள் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும். அப்போ ஆண்டவர் வார்த்தையினால அதை ஜெயிப்பார். உன் ஆண்டவரை பரிச்சப்படாது எடுப்பாதையாக அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக இடத்துக்கு போகிறோம், வரோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், பல டிராஃபிக் மத்தியில் போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்ம பாதுகாத்துட்டு தான் வரார். தூதர்கள் தான் பாதுகாக்கிறாங்களே, அதனால நம்ம எப்படி வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு இல்லை. நாம் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக சரியாக போகணும், சரியாக வரணும். இயேசு ஜெயிச்ச மாதிரி இந்த வார்த்தையை படித்து வார்த்தையாலே ஜெயம் கொள்ளணும். அப்போ நம்மை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவர் நமக்கு எந்த சேதாரமும் வராதபடி நம்மளை பாதுகாப்பார். அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரவசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.